தமிழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழங்கியதற்கு நன்றி தெரிவிப்பதற்காகவே தமிழக முதலமைச்சர் டெல்லி சென்று பிரதமரை சந்தித்துள்ளார் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில அதிமுக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கினார். மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம் முன்னிலை வகித்தார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் 7 தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக கழக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டங்களை நடத்துவது, புதுச்சேரி மாநிலம் முழுவதும் சுகாதாரமான குடி தண்ணீரை விநியோகம் செய்யாத புதுச்சேரி ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியை கண்டித்து சுகாதாரமான குடிநீர் வழங்க வலியுறுத்தியும் அதிமுக பொதுச் செயலாளர் அனுமதியை பெற்று அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது. ஆட்சியாளர்களின் இந்த விஞ்ஞான ரீதியான அரசு மற்றும் கோயில் நில அபகரிப்பு பிரச்சினைகளில் துணைநிலை ஆளுநர் வெறும் பார்வையாளராக இல்லாமல் தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி தவறு செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும். ஆன்மீக பூமியான புதுச்சேரி பகுதி போதைப்பொருள் பூமியாக மாற்றப்பட்டுள்ளது. இவை எதை பற்றியும் கவலைப்படாத பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை இக்கூட்டம் வன்மையாக கண்டிப்பதுடன் இவ்விஷயத்தில் துணைநிலை ஆளுநர் நேரடியாக கவனம் செலுத்த வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். 25 ஆண்டுகளுக்கு முன்பு பயன்பாட்டில் இருந்த சாலைகளை அரசு ஆக்கிரமிப்பு செய்துள்ளது. நகராட்சி ஆணையர் மற்றும் உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் மீது புகார் கொடுக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், தமிழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி 471 சிறையில் இருந்தார். அவர் தியாகம் செய்தது போல் மலர் தூவி உற்சாக வரவேற்பு கொடுக்கின்றனர். ஊழலுக்கு துணை போகின்ற அரசாக திமுக உள்ளது. விசாரணை கைதியாக இருக்கும் போது மத்திய அரசு மற்றும் பிரதமர் மீது குற்றச்சாட்டை முன்வைத்தனர் திமுக. ஆனால் தற்பொழுது செந்தில் பாலாஜி ஜாமீன் பெற்று வெளியே வந்துள்ளார். இதற்கு நன்றி தெரிவிப்பதற்காக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லி சென்று பிரதமரை சந்தித்து நன்றி தெரிவித்திருக்கிறார். ஆகவே 2026 திமுகவை வீழ்த்தி அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெறும். அதேபோல் புதுச்சேரியிலும் ஆட்சி அமைக்கும் என தெரிவித்தார்.